மெகுல் சோக்சியோட டொமினிகா தீவுகளுடைய எதிர்கட்சி தலைவர் லெனாக்ஸ் லிண்டன் அப்படின்னு பேர் அவர் காணப்பட்டிருக்கிறார். சோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழக்கு ஏதோ ஒரு விதத்துல அரசியல் ரீதியான மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டு வருகிறது. ஆற்காடு முதலியார் பிரதர்ஸ் அப்படின்னு பேர். லட்சத்தீவுகள் இந்தியாவுடன் இணைந்த அந்த வரலாற்றில் ஒரு பெரிய பங்கு உண்டு. இந்த இரண்டு பேரும் தமிழர்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஏதோ ட்விட்டருக்கு சேவகம் பண்ணுவதற்காக ஒண்ணு இந்திய அரசு உழைத்துக் கொண்டிருக்கவில்லை. வெளிப்படைய பாயிண்ட் பிளாங்க் அடிச்சார். பன்னாட்டு சமூக ஊடக நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களுடைய இடம் என்ன அப்படிங்கறத உணர தொடங்கி இருக்கின்றன. யாரு பிஜேபிக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்களோ அவங்கள்ட்ட பணம் வசூல் கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க வீட்டையே கொடுத்துருவோம், எரிச்சிருவோம். நீங்க நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு டிசைன்ல எல்லாம் அங்க வன்முறைகள் நடந்திருக்கின்றன. பெரிய திடீர்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா எல்லாருமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் விஞ்ஞானிகளாக மாறினார். அதச்சு இதச்சு என்னென்னலாமோ பெருசா பீதியை கிளப்பினாங்க. கடைசியில் ரிசல்ட் அவர்கள் சாதகமாக வந்தது. வாயை பற்றி கொண்டுவிட்டார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். லட்சத்தீவுகள் குறித்து ஏதேனும் செய்தி உண்டா? லட்சத்தீவுகள் சம்பந்தமா நினைவு கூறுவதற்கு சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். அது தமிழர்களுக்கு ஒரு பெருமையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று ராஜீவ்காந்தி பற்றிய சர்ச்சைக்குரிய விஷயம். இந்த ரெண்டையுமே நம்ம சொல்லியாகும். இந்த பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, 2019 அக்டோபர் 27 நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில பேசுறப்போ ஒரு வரலாற்று சம்பவத்தை நினைவு கூர்ந்து பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்த 47 அப்படி அந்த டயத்துல திடீரென்று நம் நாட்டில் இப்போது இருக்கிற லட்சத்தீவுகளை தான் பெற்றுவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் பாகிஸ்தான் கொடியோடு பாகிஸ்தானுடைய போர்க்கப்பல் லட்சத்தீவுகளை நோக்கி நகர்ந்தது. இது நம்முடைய வல்லபாய் பட்டேலுக்கு தெரிய வந்ததும் வல்லபாய் பட்டேல் இம்மீடியட்டாக சென்னையில் இருக்கக்கூடிய ஆற்காடு சகோதரர்களை தொடர்பு கொண்டார். ஆற்காடு முதலியார் பிரதர்ஸ் அப்படின்னு பேரு. ஆற்காடு ராமசாமி முதலியார், லக்ஷ்மண் சாமி முதலியார் அப்படின்னு பேர். அவர்களை தொடர்பு கொண்டு தயவு செய்து நீங்கள் லட்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய பணியை நீங்கள் உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். அதன்படியாக இந்த ரெண்டு பிரதர்ஸும் ரொம்ப தீவிரமாக செயலாற்றி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு இணைந்து அவங்க லட்சத்தீவுக்குள்ள திடீர்னு என்ட்ராகி அங்க மூவர்ண கொடியை பறக்க விடுகிறார்கள். அதன் மூலமாக லட்சத்தீவுகள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது, உறுதியாக்கப்பட்டது. சோ அதன் மூலமாக இந்த மாதிரி ஆயிடுச்சு தெரிஞ்சதும் பாகிஸ்தான் கப்பல் அப்படியே திரும்பி போய் விடுகிறது. இந்த செய்தியை மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இல்ல ராமசாமி முதலியார் அவர்கள் நீதி கட்சியினுடைய ஒரு பெரும் தலைவராக இருந்தவர். லக்ஷ்மணசாமி முதலியார் அவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தராக நீண்ட காலம் பணிபுரிந்தவர். சோ இவர்கள் ரெண்டு பேருக்கும் இந்த லட்சத்தீவுகள் இந்தியாவுடன் இணைந்த அந்த வரலாற்றில் ஒரு பெரிய பங்கு உண்டு. இந்த இரண்டு பேரும் தமிழர்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை. அப்படின்னா இன்னைக்கு லட்சத்தீவுகள் இந்தியா மேப்போட இருக்கிறதுல தமிழர்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொன்னவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் 1988 புத்தாண்டு கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் லட்சத்தீவு. அப்போ போர்க்கப்பல்கள் எப்படி ராஜீவ்காந்திக்கான உல்லாச கப்பல்களாக மாற்றப்பட்டன அப்படிங்கிற பற்றி ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தது. 2019 பிரதமர் மோடி அவர்கள்
ராஜீவ்காந்தி மீது மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதாவது 1988ஆம் ஆண்டு புத்தாண்டை கொண்டாடுவதற்காக ராஜீவ்காந்தியும் அவரது குடும்பத்தினரும் லட்சத்தீவுகளுக்கு சென்றிருந்த போது அவர்கள் இந்திய போர்க்கப்பலை தவறாக பயன்படுத்தினார்கள் என்று குற்றம் சாட்டுகிற அந்த விதமாக அவர் சொல்லியிருந்தார். அதுல ஒரு வார்த்தை மோடி என்ன சொல்லியிருந்தார்னா, INS விராட் போர்க்கப்பலை தன்னுடைய சொந்த டாக்ஸியை போல ராஜீவ்காந்தி பயன்படுத்தினார் என்று குற்றம் சாட்டினார். அப்போ அதை எதிர்த்து காங்கிரஸ் தலைவர்கள் அப்புறம் காங்கிரஸ் அனுதாபிகள் கடுமையாக சாடினார். அப்போ அந்த டயத்துல என்னன்னா இந்த வாத பிரதிவாதங்கள் முற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தினமணியில ஒரு முக்கியமான கட்டுரை வெளியாயிடுச்சு. அதாவது பிரதமர் மோடி இவ்வாறு சொல்லி இருப்பதற்கு ஆதாரம் உண்டா, சான்றுகள் உண்டா என்பதை அம்பலப்படுத்துகிற விதமாக அந்த ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில 1988 புத்தாண்டை கொண்டாடுவதற்காக ராஜீவ்காந்தியும் அவரது குடும்பத்தினரும் லட்சத்தீவுகளுக்கு வந்து சேர்ந்த விதம், அங்கு அவர்கள் எவ்வாறு ஆடம்பரமாக கொண்டாடினார்கள், இது எல்லாத்தையும் அவங்க புட்டு வச்சிருந்தாங்க. அதாவது 1988 அவங்க வர்றது போனது இது சம்பந்தப்பட்ட எல்லாமே நியூஸா கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் எடிஷன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அடிக்கடி செய்தி வெளியிட்டு வந்திருக்கிறது. அதனால தினமணி என்ன பண்ணாங்கன்னா அந்த செய்தியை வேற ஒண்ணுமே செய்யல, அதை அப்படியே தூக்கி தினமணியில போட்டு விட்டார். சில இடங்கள்ல தமிழ்ல கொஞ்சம் விரிவாக எழுதியிருந்தார், அவ்வளவுதான். சோ இதன் மூலமா ராஜீவ்காந்தி லட்சத்தீவை தன்னுடைய ஆடம்பர தேவைகளுக்கு எவ்வாறு பயன்படுத்தினார் அப்படிங்கிறது அம்பலமாச்சு. அப்படி என்ன பண்ணினார்? 1988 புத்தாண்டை கொண்டாடுவதற்கு நாம எல்லாம் லட்சத்தீவுக்கு போவது அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி குடும்பம் ஒரு முடிவெடுத்தது. அந்த ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி, அப்புறம் ராகுல் காந்தி, பிரியங்கா, அப்புறம் அன்றைக்கு அமிதாப் பச்சன் ரொம்ப க்ளோஸ். ஸோ அமிதாப் பச்சன் ஃபேமிலி, அமிதாப் பச்சன் அவங்க ஒய்ஃபு அஜிதா பச்சன், இவர்கள் எல்லாம். அதுக்கப்புறம் சோனியா காந்தியினுடைய சிஸ்டர், அந்த சிஸ்டருடைய குழந்தைகள், அப்புறம் சோனியா காந்திய தாயார், அப்புறம் சோனியா காந்தியினுடைய ஜெர்மன் தோழி, இவர்கள் எல்லோரும் அங்க இறங்கினாங்க. இங்க லட்சத்தீவுல இருக்கக்கூடிய பரேன் அப்படிங்கிற தீவுகள்ல இவர்கள் தங்குவதற்கான சொகுசு கூடாரங்கள் அமைக்கப்பட்டன. அதே நேரத்துல பங்காராம் என்கிற தீவுகளில் சிறப்பு விருந்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏன் சிறப்பு விருந்து மட்டும் இன்னொரு தீவுல பங்காராம்னா, அங்க இருக்கக்கூடிய மொத்த தீவுகள்ல அந்த பங்காராம் தீவுல மட்டும்தான் மது அருந்துவதற்கு அனுமதி தரப்பட்டிருக்கு. மற்ற தீவுகள்ல நீங்க மது அருந்தக்கூடாது. அப்படி மது அருந்தணும் அப்படின்னா கப்பல்ல அருந்தலாம், ஆனால் தரைப்பகுதியில நீங்க அருந்தலாம் அப்படின்னா அது பங்காராம்ல மட்டும்தான் முடியும். அதனால பங்காராம்ல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இவர்களுக்கு சேவகம் செய்வதற்காக ஒரு 1200 பணியாளர்கள் அங்கு இறக்கப்பட்டிருந்தார்கள். பிரதமர் வருகிறார் என்கிற காரணத்துக்காக அவர் வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அனைத்து விதமான போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டன. கேரளால இருந்தோ மற்ற இடத்துல இருந்தோ லட்சத்தீவுக்கு வர்றது போறது எல்லாமே தடைப்பட்டது. அவங்க அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துல முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு வார காலம் கொண்டாடி விட்டு அவர்கள் திரும்பியதற்கு பிறகுதான் போக்குவரத்து சகஜ நிலைக்கு வந்தது. அவர்கள் என்றைக்கு அந்த லட்சத்தீவை அடைந்தார்களோ அன்றைக்கு அவர்களை வரவேற்பதற்காக ரொம்ப கேரளால ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாயசம், அதுக்கு பேர் அம்பலப்பழ பாயசம்னு பேர். அந்த பாயசம் தனி விமானத்தில் கேரளாவிலிருந்து ராஜீவ்காந்தி குடும்பத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இப்படி ஒரு ஏக ஆடம்பரமாக அவர்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தை லட்சத்தீவில் வைத்து நடத்தினார்கள். அந்த என்ன ஒரு இதுனா, இந்த ராஜீவ்காந்தி குடும்பத்தை இந்த நண்பர்களின் பாதுகாப்பதற்காக INS விராட், INS விந்தியகிரி, INS தாராகிரி ஆகிய 3 போர்க்கப்பல்கள் பணியில் ஈடுபட்டன. தேசத்தை காக்க வேண்டிய போர்க்கப்பல்கள் ஒரு 15 பேரை காப்பதற்காக லட்சத்தீவில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. இது தவிர்த்து ஏகப்பட்ட போலீஸார் இந்த மாதிரி. இதுல ரொம்ப அங்க இருக்கக்கூடிய இந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த செகண்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன் காங்கிரஸ் லீடர்ஸ் அவங்கெல்லாம் மாறி மாறி ராஜீவ்காந்தியினுடைய மகிழ்ச்சியை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அவருடைய பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக விழுந்து விழுந்து அந்த லட்சத்தீவில் உழைத்துக் கொண்டிருந்தார்கள். மொத்தத்துல அந்த குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப சந்தோஷமா ஒரு 1 வீக் இருந்து அவங்க கொண்டாடி விட்டு வெளியே வந்தார்கள்.
இதற்கான ஆதாரம் அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல நாளேடுகளில் இருக்கின்றன. அதை தினமணி அம்பலப்படுத்தியது. தினமணி எப்போ அம்பலப்படுத்தியது அப்படின்னா, இந்த சர்ச்சையை மோடி கிளப்பினப்போ அதை ஒட்டி 2019 மே 10 இந்த ஆர்டிகிளை வெளியிட்டு இதை அம்பலப்படுத்தியது. இப்படி தங்களுடைய ஆடம்பரத்துக்காக, தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக லட்சத்தீவை பயன்படுத்தியவர்கள் இன்றைக்கு ஏதோ லட்சத்தீவுடைய உரிமைக்கு குரல் கொடுப்பவர்கள் போல காட்டிக் கொள்ளுகிறார்கள். இந்த முரண்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மெகுல் சோக்சி விவகாரம் என்ன ஆயிற்று? அதாவது மெகுல் சோக்சி பற்றி நாம் நேற்றைக்கு ஒரு விரிவான காணொளியை வழங்கியிருந்தோம். அதுல மெகுல் சோக்சி தப்பித்தது தொடர்பான அத்தனை விஷயங்கள் சொல்லி, கடைசியில இப்போ அவர் ஆன்டிகுவாலேருந்து போய் டொமினிகா தீவுல அந்த தீவினுடைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு டொமினிகா தீவு சிறைச்சாலையில் இருக்கிறார் என்கிற வரை நாம் சொல்லியிருந்தோம். அதுல வந்து நேற்றைக்கு டொமினிகா ஹைகோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்துவிடும். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அங்கிருந்து நேரடியாக இந்தியாவுக்கு சோக்சி அனுப்பப்படுவாரா இல்லையா என்பது தெரிந்துவிடும். அப்படி ஒருவேளை சாதகமாக தீர்ப்பு வந்தால் அவரை கையோடு அழைத்து கொண்டு வருவதற்கு, அவரை கையோடு ஏற்றி கொண்டு வருவதற்கு தனி விமானம் டொமினிகா தீவில் தயாராக இருக்கிறது. இந்த விஷயமாக கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையை சேர்ந்த 6 அதிகாரிகள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தகவல் எல்லாவற்றையும் நாம் சொல்லியிருந்தோம். இப்போ அது சம்பந்தப்பட்ட வழக்கு போய்கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த வழக்கு 2ஆக பிரிக்கப்பட்டு 2லையுமே அந்த கேஸ் அட்ஜர்ன் ஆயிருக்கு. ஒரு வழக்கு டொமினிகன் தீவு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன வழக்கு அப்படின்னா, ஆன்டிகுவால சிட்டிசன்ஷிப் வாங்கி இருக்கக்கூடிய, குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய மெகுல் சோக்சி சட்டத்துக்கு புறம்பான விதத்தில் டொமினிகாவுக்குள் நுழைந்தது தொடர்பான ஒரு வழக்கு. அது ஒரு தனி வழக்கு. அந்த வழக்குல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜூன் 14 மீண்டும் விசாரிக்கப்படும் என்று ஒத்திவைத்திருக்கிறது. சோ ஜூன் 14 வரைக்கும் அட்ஜர்ன் ஆயிருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்று, அவரை வந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தணும். ஏன்னா இந்தியாவில 13,500 கோடி அளவுக்கு வங்கிகளில் அவர் கடனை வாங்கிவிட்டு திரும்ப செலுத்தாமல் ஒரு பெரும் மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட அவருக்கு எதிராக 11 விதமான குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கின்றன. அவரை வந்து தேடப்படும் குற்றவாளியாக இந்தியா அறிவித்திருக்கிறது. அவர் மீது தொடர்ந்து பலமுறை இன்டர்போல் நோட்டீஸ் எல்லாம் விடுக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே அவர் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி டொமினிகா தீவுகள் ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த ஹைகோர்ட்ல வந்து தேதி குறிப்பிடாமல் அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அநேகமா ஜூலை 1 அந்த கேஸ் மீண்டும் எடுப்பாங்க அப்படின்னு தெரிய வருகிறது. அதனால அநேகமா இந்த மந்த் எண்டு வரைக்கும் பெரிய டெவலப்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப அங்க முகாமிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தற்காலிகமாக இந்தியாவுக்கு திரும்பி விடுவார்களா, இல்லாட்டி கேஸ் முடிகிற வரைக்கும் அங்க இருக்க போறாங்களா? அதே போல அங்க அவரை இம்மிடியட்டா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்புல சார்ட்டர் பிளைட் கொண்டு போனாங்க, சிறிய ரக விமானம். இப்ப அந்த விமானம் திருப்பி அனுப்பப்பட்டு விடுமா, இல்ல அங்கேயே நிற்குமா, இதெல்லாம் இனிமே தான் முடிவெடுப்பார். இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஹைகோர்ட்ல கேஸ் நடந்தப்போ மெகுல் சோக்சிக்காக ஆஜராவதற்கு கிட்டத்தட்ட 8 சீனியர் லாயர்ஸ் அப்பியர் ஆகியிருக்காங்க. அதுல வந்து டொமினிகா தீவுடைய முன்னாள் அட்டார்னி ஜெனரல் அவர் ஆஜராகி இருக்கிறார். அதோடு மட்டும் வந்து மெகுல் சோக்சியோட அந்த இது டொமினிகா தீவுடைய எதிர்கட்சி தலைவர் லெனாக்ஸ் லிண்டன் அப்படின்னு பேர், அவர் காணப்பட்டு இருக்கிறார். ஒரு எதிர்கட்சியை சார்ந்த ஒருவர், ஒரு அரசியல்வாதி, அவர் ஏன் மெகுல் சோக்சியோட காணப்பட்டார் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்புறம் ஹைகோர்ட்ல மெகுல் சோக்சிக்கு உதவி செய்வதற்காக அவருடைய சகோதரர் சேத்தன் ஷினுபாய் சோக்சி அவர் வந்திருந்திருக்கிறார். சரி, அவர் சகோதரருக்காக உதவி செய்ய வந்திருக்கார், அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எதிர்கட்சி தலைவர் ஏன் வந்தார் அது நமக்கு தெரியல. ஆனா அவர் வந்திருக்கிறார். சோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழக்கு ஏதோ ஒரு விதத்துல அரசியல் ரீதியான மாற்றங்களுக்கு உட்பட்டு கொண்டு வருகிறது. அது நமக்கு கண்கூடாக தெரிகிறது.
இப்ப யார் யாரெல்லாமோ உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கிறது. ஸோ எப்படினாலும் இந்த மந்த் எண்டு வரைக்கும் இந்த மெகுல் சோக்சி விஷயத்துல ஒரு முடிவு கிடைப்பதற்கு டைம் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ட்விட்டர் நிறுவனம் இறங்கி வந்துள்ளதா? ட்விட்டர் நிறுவனம் முதல்ல அக்செப்ட் பண்ண மாட்டேன்னாங்க. கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் அக்செப்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ட்விட்டர் நிர்வாகம் என்னன்னா 3 months டைம் கேட்டாங்க. எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த விஷயங்கள்லாம் பரிசீலனை செய்வதற்கு 3 மாத அவகாசம் வேண்டும் அப்படின்னு. அதுக்கு உடனே மத்திய அரசை சேர்ந்த ரொம்ப மிக முக்கியமான உயர் அதிகாரி அவர் பதில் சொல்றப்போ, நாங்க ஏற்கனவே கொடுத்த 3 மாசம் என்ன ஆச்சுன்னு கேட்டார். அந்த 3 மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இனிமேல் எந்த டைம் எக்ஸ்பான்ஷன் நாங்க தரமாட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ணவே போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொன்னார். சொன்ன பதில இன்னொன்று காட்டமாக ஒரு பதில் சொல்லப்பட்டிருந்தது. அது என்ன அப்படின்னா, ட்விட்டர் இவ்வளவு டைம் வேணும் அவ்வளவு டைம் வேணும் அவங்க கேட்கலாம், கேட்கறதுக்கு அவங்களுக்குலாம் ரைட்ஸ் உண்டு. பட் அவங்க கேட்கறாங்கிறதுனாலே நாங்க ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்ற அர்த்தம் கிடையாது. ஏதோ ட்விட்டருக்கு சேவகம் பண்ணுவதற்காக ஒன்றும் இந்திய அரசு உழைத்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னா ரொம்ப வெளிப்படைய பாயிண்ட் பிளாங்க் அடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் தான் ட்விட்டருக்கு சரி இந்த அரசு மசிந்து வராது என்று தெரிந்து கொண்டு இப்ப என்ன ஒரு பேச்சு போய்கொண்டு இருக்கிறதுனா, ட்விட்டர் ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆபீசராக தர்மேந்திர சதுர் என்கின்ற ஒரு வழக்கறிஞரை நியமித்திருக்கிறது என்று பேச்சு அடிபடுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர் கிரீவன்ஸ் ஆபீசரா, கம்ப்ளைன்ஸ் ஆபீசரா, நோடல் ஆபீசரா, அது யாருக்கும் இன்னும் சரியா தெரியல. அதே நேரத்தில் ட்விட்டர் இந்த விதமாக அப்பாயிண்ட் பண்ணி விட்டது அப்படிங்கிறத கவர்மெண்ட் சைடு கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இப்ப நடந்து கொண்டு இருக்கிற இந்த விஷயங்களை பார்க்கிற போது ட்விட்டர் தன்னுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர தொடங்கி இருக்கிறது என்று தெரிகிறது. அப்படி இறங்கி வரலைன்னா அவங்க டைமே கேட்டிருக்க கூடாது. அவங்க டைம் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டதுபடி டைம் கொடுக்கப்படல. இந்திய அரசு மறுத்ததை தொடர்ந்து இப்போ அவங்க தர்மேந்திர சதுர் அப்படின்னு ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் இந்த ரூல்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. இப்போ வாட்ஸ்அப் கூட மத்திய அரசை எதிர்த்து கேஸ் போட்டிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்ல. ஆனா அதே நேரத்துல வாட்ஸ்அப் பரேஷ் பி லால் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரை தன்னுடைய நோடல் ஆபீசராக அப்பாயிண்ட் பண்ணி இருப்பதாக தகவல் வந்திருக்கின்றன. ஸோ இதையெல்லாம் பார்த்தால் இப்ப அந்த பன்னாட்டு சமூக ஊடக நிறுவனங்கள், குறிப்பாக இந்த அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களுடைய இடம் என்ன அப்படிங்கிறத உணர தொடங்கி இருக்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர தொடங்கி இருக்கின்றன என்று தெரிகிறது. மேற்கு வங்க வன்முறை பற்றி விசாரிக்க கோரிக்கை எழுந்துள்ளதே. மேற்கு வங்கத்தில் நடந்த வன்முறைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு வன்முறை. அந்த வன்முறையில யாரெல்லாம் திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக வாக்களித்தார்களோ அவர்களெல்லாம் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் சாதகமாகவும் பாதகமாகவும் ஓட்டு வரும். இது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். தனக்கு சாதகமாக வாக்களிக்காதவர்களை மிரட்டுவதும் அவர்களை ஒழித்து கட்ட முயற்சி செய்வதும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். ஒரு முதல்வர் என்கிற முறையில் மம்தா பானர்ஜி எல்லோருக்கும் பொதுவானவர். அப்படிங்கிறப்போ வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பிஜேபிக்கு சாதகமாக வாக்களித்தவர்களையும் அரவணைத்துத்தான் அவரை கொண்டு செல்லும். அவர்களுக்கும் சேர்த்துதான் அவர் முதல்வர். ஆனா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தனக்கு சாதகமா யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தான் முதல்வர் என்று அவர் கருதுகிறார். சோ ஒரு மிக மோசமான நிர்வாகத்தை அவர் தந்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ் அவர்கள் ஒரு காணொளி ஒன்றினை மேற்கொண்டார். அது தேர்தலுக்கு பிந்தைய மேற்கு வங்க வன்முறை குறித்த ஒரு காணொளி. அந்த காணொலியில நானும் அழைக்கப்பட்டிருந்தேன், பங்கேற்றேன். அப்ப ஏகப்பட்ட அரிய தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டார். அது எப்படியெல்லாம் அந்த வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது அப்படின்னு. ஒரு பகுதியில இந்த இடத்துல பிஜேபி காரங்க நிறைய இருக்காங்க அப்படின்னா பணம் கேட்பது.
நாங்க இந்த பக்கம் ஊர்வலமா வரப்போறோம், நீங்களாம் அங்க ஓட்டு போட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், பணம் கூட 75,000 ரூபாய் பணம், அது கொடுக்கலையா உன் வீட்டை தீ வச்சு கொளுத்திடுவோம், ஆளை கொண்டுருவோம். இப்படி ஆட்களுக்கு ஏற்றபடி அது சில இதுல லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த தண்டல் தொகைன்னு சொல்லுவோம்ல, அது போல யாரு பிஜேபிக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்களோ அவங்கள்ட்ட பணம் வசூல் பண்ணும். அப்படி வசூல் கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க வீட்டையே கொளுத்திடுவோம், எரிச்சிருவோம். இந்த விதமா வீடு இருக்காது அவங்களுக்கு. இப்படி நீங்க நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு டிசைன்லாம் அங்க வன்முறைகள் நடந்திருக்கின்றன. சொந்த நாட்டிலே அகதிகளா அந்த பிஜேபிக்கு வாக்களித்த தொண்டர்கள் ரொம்ப ஏழைகள், அவங்க எல்லாம் கிளம்பி பக்கத்து மாநிலமான அஸ்ஸாம்ல தஞ்சம் புகுந்து இருக்கிறார். அஸ்ஸாம்ல இருக்கிற அவங்களை பார்க்கறதுக்கு இங்க இருக்கிற கவர்னர் அவர் ஜெகதீப், அவர் அங்க போய் பார்க்கிறார். உடனே கவர்னருக்கு மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவிக்கிறார். சோ ஒரு மோசமான முன்னுதாரணத்தை மம்தா பானர்ஜி உருவாக்கி கொண்டிருக்கிறார். இது நன்றாக தெரிகிறது. சோ இது சம்பந்தமா ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு பல்வேறு நிலைகளிலிருந்து கோரிக்கை எழுப்பப்படுகிறது. இது ஒரு நியாயமான கோரிக்கை. ஆனா அதே நேரத்துல கோரிக்கை நியாயமாக இருக்கலாம், ஆனால் இந்த கோரிக்கையினால தீர்வு கிடைக்குமா? அதுதான் கேள்வி. இந்தியாவில விசாரணை கமிஷனும் விசாரணைன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி என்னைக்கா தீர்வு ஏற்பட்டிருக்கா? அது கொஞ்ச காலத்துக்கு நடக்கும், நடக்கிற காலத்துல பேப்பர்ல வரும், மீடியாக்கள்ல நியூஸ் வரும், அப்புறம் போக போக அப்படியே போயிட்டு இருக்கும், எல்லாரும் மறந்துடுவோம். அது ஒரு விசாரணை கமிஷனை ஏதோ ஒன்று போட்டால் அது எத்தனை வருஷம் ஆகுமோ அது தெரியாது, அது போயிட்டே இருக்கும். ஒரு டைம்ல எல்லாமே டைல்யூட் ஆகும், அதுக்குள்ளேயே இந்த அரசியல் சூழ்நிலை எல்லாமே மாறிவிடும், அத்தனையுமே டைல்யூட் ஆகும். அப்படின்னா இந்த மாதிரியான வன்முறைகள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி? BL சந்தோஷ் அவர்களோட பேசிக் கொண்டிருந்த போது ஒரு இடத்துல ஒரு கேள்வியாக நான் முன்வைத்தேன், ஒரு அபிப்பிராயமாகவும் கேள்வியாகவும் முன்வைத்தேன். அது என்ன அப்படின்னா, அதாவது SR பொம்மை வழக்கு தீர்ப்பு எப்போது வந்ததோ அதற்கு பிறகுதான் இந்த விதமா மாநில அரசுகள் நோக்கம் போல செயல்படுவது அப்படிங்கிற போக்கு அதிகரிக்க ஆரம்பித்தது. ஏன்னா அந்த SR பொம்மை வழக்கினுடைய தீர்ப்பு ஆர்டிகல் 356 வலுவை வெகுவாக குறைத்தது. முன்னால எப்ப வேணாலும் நினைச்சா மத்திய அரசு 356 யூஸ் பண்ணும், அந்த மாநில அரசு கலைச்சிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருந்து, அதனால மாநில அரசுகளுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனால் இந்த SR பொம்மை தீர்ப்புக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, முன்ன மாதிரி நினைச்சப்போ உடனே மாநில அரசுக்கு எதிராக மத்திய அரசு ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி யூஸ் பண்ணாலும் கூட பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய 2 அவைகளிலும் அது ராட்டிபிகேஷன் வாங்கியாகும். இந்த 2 அவைகளின் சம்மதம் இல்லாமல் ஒரு மாநில அரசு மேல கை வைக்கவே முடியும். சோ நீங்க 2 அவைகளை கூட்டி அவங்கள்ட்ட அதை ஒரு ரெசல்யூஷனா பாஸ் பண்ணி அதுல போதுமான எண்ணிக்கையில வாக்களிக்க செய்து இத்தனையும் செஞ்சு ஒரு மாநில அரசை கலைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய மெட்டிகுலஸ் இது பிராக்டிஸ். அப்படிங்கிறப்போ இப்ப என்னன்னா ஆர்டிகல் 356 இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, ஆனால் அதனுடைய வலு குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பின் காரணமாக. இது மம்தா பானர்ஜி உட்பட எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க கை வைக்கிறது பிஜேபின்னு தெரிஞ்சு தைரியமா செய்யறாங்க. பிஜேபிங்கிறது மத்தியில இருக்கக்கூடிய ஆளக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மீது நாம் இப்படி கை வைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சே செய்யறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், மத்திய அரசு நினைத்தாலும் தன்னுடைய ஆட்சி மீது கை வைக்க முடியாது என்கிற தைரியம். நான் ஆர்டிகல் 356 வரணும்னு சொன்னதுக்கு காரணம், அதாவது இதுக்கு முன்னால இந்திரா காந்தி அந்த ஆர்டிகல் 356 டோட்டலா மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக நினைச்சப்பெல்லாம் மாநில அரசு கலைச்சிருக்காங்க. தங்களுடைய காங்கிரஸ் தங்களுடைய அலையன்ஸுக்கு ஏற்றபடியெல்லாம் கலைச்சிருக்கு. இப்ப எம்ஜிஆரோட தமிழ்நாட்டுல அலையன்ஸ்ல இருந்த காலத்துல கலைஞருடைய ஆட்சி அது கலைச்சிருக்கு காங்கிரஸ். அதே போல கலைஞரோட அவங்க கைகோர்த்த காலத்துல எம்ஜிஆர் ஆட்சி இந்திரா காந்தி அவர்கள் கலைத்து இருக்கிறார். சோ தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக எல்லாம் இந்த ஆர்டிகல் 356 பயன்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய மிஸ்யூஸ் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே நேரத்துல ஆர்டிகல் 356 வலு குறைகின்ற சூழ்நிலையில் இந்த விதமான ஆபத்துகளும் இருக்கின்றன. அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவது? இந்த மாதிரியான வன்முறைகள்
நிரந்தரமாக இல்லாது போக வேண்டும் என்றார். அதற்கு என்ன செய்யும்? சந்தோஷ் அவர்கிட்ட பேசிக் கொண்டிருந்தப்போ ஒரு விஷயத்த சொன்னேன். சோ ஆர்டிகல் 356க்கு இணையான ஏதேனும் ஒரு புதிய அரசமைப்பு சட்ட ரீதியிலான வழி ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் அல்லது உருவாக்க வேண்டும். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வே ஒன்று இருக்கணும் இதுக்கு முடிவு காண்றதுக்கு. அப்படி இல்லாமல் வெறும் இந்த ஒரு விசாரணை நடத்துறது அதை நடத்த இதனால எதுவுமே ஆயிட போறது இல்லை. சோ இதுக்கு வேற ஒரு விதத்துல அரசமைப்பு சட்ட ரீதியாக இதுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அது ஒண்ணுதான் ஒரு வழியாக இருக்கும். விவிபேட் ஒப்பீடு 100% சரியாக இருந்துள்ளதே, இது பற்றி? அதாவது விவிபேட் ஒப்பீடு ஒவ்வொரு முறையும் சரியாகவே இருந்திருக்கு. இந்த விவிபேட்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்க ஓட்டு போட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ, எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்களோ அவங்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கறத பக்கத்துல இருக்கிற அந்த கண்ணாடி ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், அதுல பாப்பீங்க. பார்த்தா அந்த டிஸ்பிளே ஆகும். நீங்க எதுக்கு போட்டீங்களோ அது சின்னம் டிஸ்பிளே, அந்த அந்த டிஸ்பிளேக்கு உண்டான அந்த பேப்பர் அதே கட்டாயி உள்ள விழுந்துடும். கடைசியில் அந்த விழுந்த பேப்பரும் அதுல போலா இருப்பதும் கரெக்டா டேலி ஆகும். அது டோட்டல் எண்ணிக்கையில டேலி ஆகணும். அந்த பூத்துல எந்தெந்த சின்னத்துக்கு எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்களோ அதே மாதிரி அங்கேயும் இருக்கணும். எல்லா நிலையிலையும் அது டேலி ஆகும். அது பர்ஃபெக்டா 100% கரெக்டா டேலி ஆயிருக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. இது உண்மை. ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் இருக்கு. அதனால்தான் சொல்றது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எந்த பிரச்சனையும் எப்போதுமே எழ வாய்ப்பே இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன்பு வரை அது ஒரு பெரிய விஷயமாக்குவாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாயை திறக்க மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்தது, தேர்தல் முடிவு வர்றதுக்கு முதல் நாள் வரைக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சம்பந்தம் என்னென்ன சொல்லப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோடி அப்படியே பொட்டியை மாத்திருவாரு, இது இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுல இந்த தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருந்த ஒரு கண்டெய்னர் லாரி கூட கண்காணிப்புக்கு தப்பலையே, சுற்றி வளர்ச்சி என்னமோ பெரிய இந்த கண்டெய்னர் லாரியில இருந்து மொத்த அந்த ஓட்டிங் மிஷினைய மாத்திருவாருங்கிற மாதிரி. இந்த இது விழுப்புரம் பக்கத்துல நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கண்டெய்னர் லாரியை சுற்றி வளைச்சு 2 நாளா ஓட விடாமாக்கி அதை பெரிய சோதனை போடணும்னு சொல்லி கடைசியில உடைச்சு திறந்து பார்த்தா வெறும் தேங்காய் நாரா வந்துட்டு இருக்கு. அதுக்கு அங்கப்பாடு விடுத்தி, அதே போல எங்கெங்க இந்த கவுண்டிங் சென்டர் இருந்ததோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்டனாவெல்லாம் நோக்கம்பல இப்படி திருப்பி அப்படி திருப்பி, என்னமோ ஆண்டனா அப்படி இருக்கப்பல இப்படி திரும்பிட்டா அது உதயசூரியன்ல இருந்து எல்லாம் ரெட்டை இலைக்கு தவிருமா. என்ன விதமான பகுத்தறிவு! பெரிய திடீர்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா எல்லாருமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் விஞ்ஞானிகளாக மாறினார்கள். அதச்சு இதச்சு என்னென்னலாமோ பெருசா பீதியை கிளப்பினாங்க. கடைசியில ரிசல்ட் அவர்கள் சாதகமாக வந்தது, வாயை பற்றி கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் ஒருத்தர் பேசல. ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல மோடி அப்படி செஞ்சிருவார் இப்படி செஞ்சிருவார்னா அப்புறம் எப்படி உண்மையிலேயே அப்படிலாம் நடக்க முடியும்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா? இல்ல, குறைந்தபட்சம் அவர்கள் யாரு குறை சொன்னாலும் சரி நோக்கம் போல குறை சொல்றாங்க. ஆனால் அந்த குறைக்கு அப்பாற்பட்டு சரியான தீர்ப்பு ஒழுங்காக வந்து சேருகிறது அப்படின்னா தாங்கள் இதற்கு முன்பு ஆதாரமே இல்லாமல் சொன்ன குறைகளுக்காக குறைந்தபட்ச வருத்தமாக தெரிவிக்க வேண்டாம், அந்த தார்மீகம் இருக்க வேண்டாம். அது ஒருத்தருக்குமே இல்லையே. அதாவது இதுக்கு முன்னால சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்து ஓய்வு பெற்ற குரேஷி அவர் ஒரு செமினார்ல சொன்ன விஷயம், இதற்கு முன்பு கூட சில முறை நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். என்னன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தொடர்பா ஆதாரமே இல்லாமல் பல அரசியல்வாதிகள் நோக்கம் போல தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக அரசியல் லாபங்களுக்காக தவறான தகவல்களை மக்களிடம் பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள், ஓய்வில்லாமல் பரப்புகிறார்கள். அதுல முன்னிலை வகிக்கக்கூடியவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அவர் எப்போது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி மிக தீவிரமாக குறை கூறினாரோ அந்த தேர்தலில் தான் அவர் 70க்கு 67 இடங்களில் வென்றார். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலம் தான் எலெக்ஷனே நடந்தது. ஆனால் 70க்கு 67 தொகுதிகளில் வென்றிருக்கிறார் என்றால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எந்த ஒரு குறையும் இல்லை என்றுதானே அர்த்தம். அவர் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த அரசியல் தலைவராக இருந்திருந்தார் தான் சொன்ன அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காக குறைந்தபட்சம் எலெக்ஷன் கமிஷனிடம் வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்து தலைவர்களிடம் இத்தகைய தார்மீக நெறிகளை எதிர்பார்ப்பது நம்முடைய முட்டாள்தனம்.
இதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். சோ அவர் சொன்ன அந்த குரேஷி சொன்ன வார்த்தைகளை நான் இப்போது நினைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.